யாருக்குமே தெரியாத ரொம்ப ரகசியமான தேய்பிறை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடை பற்றி பார்க்க இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா வந்து தேடி சேரும். ஒரு மாதத்தில் 2 பஞ்சமிகள் வரும். ஒன்று வளர்ப்பிறை பஞ்சமி, இன்னொன்று தேய்பிறை பஞ்சமி. இந்த 2 பஞ்சமியிலே வாராகியம்மனுக்கு உகர்ந்ததாக சொல்லக்கூடிய பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி. அமாவாசையிலேருந்து வரக்கூடிய 5வது நாள் வர பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி. பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 5வது நாள் வர பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி. நம்ம ஏன் தேய்பிறை பஞ்சமியை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தேய்பிறை பஞ்சமியை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணுறோம். இந்த தேய்பிறை பஞ்சமியில் நீங்கள் 5 பஞ்சமியை கணக்கு பண்ணி தேங்காய் தீபம் போட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும்ன்றது பரிபூர்ணமான உண்மை. இந்த 5 பஞ்சமி அப்படின்றது அமாவாசையிலேருந்து வரக்கூடிய பஞ்சமி நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய பஞ்சமியை கணக்கு பண்ணி நீங்கள் தேங்காய் தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா முக்கியமான 3 விஷயங்கள் உங்களுக்கு அதிசீக்கிரமாகவே சித்தியாகும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக திருமண தடை இருக்கிறவங்க இந்த தேங்காய் தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா அதிவிரைவாகவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதாவது அந்த 5 மாதங்கள் முடியறதுக்குள்ளேயே திருமணம் பற்றிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கட்டாயமாக வரும். 2வது விஷயம், ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டினது பாதியில் நின்று போச்சு, இல்லை பூமி பூஜை கூட போட முடியாமல் இருக்கிறவன்றவங்க அம்பாள்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணி தேய்பிறை 5 பஞ்சமிகள் வாராகியம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த 5 பஞ்சமி முடியறதுக்குள்ளேயே உங்கள் வீட்டு வேலையானது ஆரம்பிக்கவும் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா அந்த 5 பஞ்சமிக்குள்ளே முடியறதுக்கான வாய்ப்புகளும் பல பேருக்கு பரிபூர்ணமாக நடந்திருக்குது. இந்த விஷயத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும். 3வது முக்கியமான விஷயம், அம்பாளோடைய முக்கிய தத்துவமே எதிரி மர்தனம் அப்படின்றதான். எதிரி மர்தனம் அப்படின்றது எதிரிகளை அழிக்கிறது கிடையாது, அதாவது அவங்களுடைய எண்ணங்களை அழிக்கிறது தான் அம்பாளோடைய வேலை. எப்பயுமே யாரும் அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாராகியம்மன்ட்ட வேண்டாதீங்க. அம்பாள் எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் நிற்கக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம். நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அம்பாள் உங்கள் கூட தான் இருப்பாள். ஜெயம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் அம்பாளும் இருப்பாள். அதனால் உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அம்பாள் நின்று பரிபாலிப்பாள். நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுட்டு தப்பான ஒரு விஷயம் செஞ்சுட்டு அம்பாளை அதுக்கு உதவிக்கு கூட்ட அம்பாள் வரமாட்டா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பாள்கிட்ட முக்கியமான 3வது விஷயம், ரொம்ப நாளாக ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் அம்பாள்கிட்ட இந்த 5 பஞ்சமிகள் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த 5 பஞ்சமி முடிவெடுத்துக்குள்ளேயே அந்த கேஸை உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அம்பாளும் இருப்பா. நீங்கள் இந்த 5 பஞ்சமியுமே வாராகியம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நான் இது வரைக்கும் வாராகியம்மனை வழிபட்டது கிடையாதுன்றவங்களும் தாராளமாக அம்பாளை தினம்தோறும் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் பஞ்சமி தோறும் வழிபாடு பண்ண முடியாதுன்றவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் அம்பாளை வழிபாடு பண்ணலாம். சிறந்த ஒரு நல்ல பலனை இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். தேங்காய் தீபமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போடலாம். இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய தேடி சேரும்.